எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து ஒரு பேசிக் டாபிக் வந்து ப்ராப்ளம் சால்விங். ஓகே, ஸோ அந்த டாபிக் பற்றியும் அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் இன் த ப்ராப்ளம் சால்விங். ஓகே, வாட் ஆர் ஆல் த ஸ்டெப்ஸ் யூ ஹாவ் டு ஃபாலோ இன் த ப்ராப்ளம் சால்விங், அதுவும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அது ப்ராப்ளம் சால்விங்க்கு போகிறதுக்கு முன்னாடி சில பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கம்ப்யூட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் டு டூ வேரியஸ் டாஸ்க் இன் ஃபாஸ்டர் அண்ட் அக்யூரேட் மேனர். ஸோ மோஸ்ட்லி உங்கள் எல்லாருக்குமே இந்த பாயிண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஸோ கம்ப்யூட்டர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? எந்த ஒரு வேலையும் வந்து சீக்கிரமாகவும் ஓகே அதே மாதிரி ரொம்ப அக்யூரேட்டாக கரெக்டாக பண்ணுறதுக்காகவும் தான் மெயினாக நம்ம கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போது நீங்கள் எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் யூ ஆர் கோயிங் டு ஹியர் அ வேர்ட் கால் கம்ப்யூட்டரைசேஷன். ஓகே, ஒரு ஆஃபீஸ் போகிறீங்கன்னா இந்த ஆஃபீஸ் வந்து கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக? ஸோ வாட் இஸ் தட்? ஓகே, ஸோ அது நத்திங் பட் தே ஆர் கோயிங் டு கிரியேட் அ சாஃப்ட்வேர் ஓகே விச் வில் டூ த ஒர்க், அதாவது ஹியூமன் ஒர்க்கை எஃபிஷியண்ட்டாக பண்ணுறதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மெயினான யூசேஜ். அண்ட் இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணுறாங்க அந்த மாதிரி வி ஆர் கோயிங் டு சே. ஓகே, ஸோ இந்த கம்ப்யூட்டரைசேஷன் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா தே ஆர் கோயிங் டு மேக் எவ்ரிதிங் ஆட்டோமேட்டிக். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து ரீசெண்டாக ஒரு நியூஸ் கூட பார்த்தீங்க. ஓகே, ஸோ எல்லாமே ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி யூ கேன் கெட். கரெக்டாக? ஈவன் பாஸ்போர்ட் யூ ஆர் கோயிங் டு அப்ளை ஆன்லைன். ஓகே, இப்போ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனாக அதுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண யூ ஹாவ் டு புக் இன் ஆன்லைன். அந்த மாதிரி எல்லாமே நவ் இட் இஸ் பிகமிங் ஆட்டோமேட்டட் அண்ட் ஆன்லைன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் யூசேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் nowadays. ஓகே, பட் எனிவே ஓகே this computer is not doing. Correct? Computer don't have brain, you all know that. Computer is a machine. Okay, so it doesn't have brain. என்னதான் கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணிட்டாங்க, ஹியூமனுக்கு பதிலாக கம்ப்யூட்டரை வேலை பார்க்க வைக்கிறாங்க அப்படின்னாலும் அந்த வேலையும் பார்க்க வைக்கிறதுக்கு யார் எழுதியிருக்காங்க அந்த கோடிங்லாம்? அதுவும் ஒரு ஹியூமன் தான் எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ வாட் எவர் மைட் பி the human have to give instructions, step by step instructions கொடுத்தா மட்டும்தான் the computers can do everything. Okay, so these are some of the basic points you have to know when you are going to start with computer science. Okay, so next we will get into the topic problem solving. ஓகே, ஸோ என்ன ப்ராப்ளம் சால்விங்? நமக்கு லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அது எப்படி கம்ப்யூட்டர் சால்வ் பண்ணோம்? ஓகே, ஸோ அந்த ப்ராப்ளம் சால்விங் இது கிடையாது. இது வந்து என்னென்னா see whenever you are going to develop a software, ஓகே, இப்போ கம்பெனிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா they will develop software. இப்போ நீங்கள் படிச்சுட்டு when you are going for a computer job you are going to develop a software for whom? For client. Correct? So that is the client's problem and you are going to create a software and you are going to settle their problem. கரெக்டாக? அவங்க ப்ராப்ளம்க்கு யூ ஆர் கோயிங் டு கிரியேட் அ சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ இட் இஸ் ஆல்சோ அ ப்ராப்ளம் சால்விங். ஓகே, ஸோ இப்போ உங்கள் ஸ்கூலில் வந்து டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ண கஷ்டமாக இருக்குது, அப்போ அது ஒரு ப்ராப்ளம். அதுக்கு நீங்கள் என்ன சால்வ் பண்ணலாம்? யூ கேன் கிரியேட் அ சாஃப்ட்வேர் வேர் யூ கேன் ஸ்டோர் ஆல் த டேட்டா, manipulate the data, calculate the data, everything you can do. Right? So this is called problem solving in computer. Okay, so problem solving is nothing but the process of identifying a problem. Okay, first you have to identify problem. எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. developing an algorithm for the identified problem. ஸோ என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி சால்வ் பண்ண முடியும்? ஓகே, அண்ட் ஃபைனலி இம்ப்ளிமெண்டிங் த அல்காரிதம் டு டெவலப் அ கம்ப்யூட்டர் ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் சில்ட்ரன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலுக்கு கிளம்புறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ப்ராப்ளம். கரெக்டாக? காலையில் அவசரமாக கிளம்புறது உங்களுக்கு ப்ராப்ளம். ஸோ வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் யூ ஆர் கோயிங் டு டூ? காலையில் எழுந்திருக்கணும்,
அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட்டு யூ ஹாவ் டு டேக் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன? யூ ஹாவ் டு டேக் த ப்ராப்பர் transport and you will reach the school. These are the steps in solving the problem. Which problem? Coming to school. Okay, va. So you are going to identify the problem first and analyze it. Okay, and then you will create a step by step instruction. Then you will create a coding. Okay, this is called problem solving. Okay, so now you can see the steps involved in this. Okay, so if you see the steps, the first is analyzing the problem. Okay, you have to first analyze. இப்போ ஒரு client வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, you have to sit with them and analyze the problem. அவங்களுக்கு என்ன தேவை, what is that அப்படின்னு you have to analyze. Okay, then you have to develop a algorithm. அல்காரிதம்ன்றது உங்களோட ஓன் லாங்குவேஜில் யூ ஆர் கோயிங் டு ரைட் இன் ஸ்டெப்ஸ். ஓகே, நீங்கள் எப்படி வந்து இப்போது டைரெக்டாக நம்மளால் வந்து ப்ரோக்ராம் கோடிங் எழுதிட முடியாது இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எழுதுறது தான் அல்காரிதம். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்ன்ட்டு. நெக்ஸ்ட் இஸ் கோடிங். ஸோ வித் அ ப்ராப்பர் software or with a proper programming language, you will write the coding. The last is testing and debugging. Okay, you have to check the code. கிளையண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கோடு இருக்கா அப்படின்னு you have to check. So these are the 4 steps involved in problem solving. The first is analyzing, second one is developing an algorithm, third one is coding, and the fourth one is testing and debugging. Okay children? Okay, so next first நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் சால்விங் பற்றி என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபைண்டிங் த சொல்யூஷன் டு ப்ராப்ளம் கன்சிஸ்ட் ஆஃப் மல்டிபிள் ஸ்டெப்ஸ். கரெக்டாக? ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு சொல்யூஷனுக்கு தேர் வில் பி மெனி ஸ்டெப்ஸ். ஓகே, சம் ஆஃப் த ஸ்டெப்ஸ் வில் பி வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புறதெல்லாம் வந்து இட்ஸ் அ டைரக்ட் சொல்யூஷன். கரெக்டாக? டைரக்ட் சொல்யூஷன். ஓகே, பட் தேர் ஆர் சம் problems where the problems will be complex or the solution will be very complex. Okay, so for that you have to follow a method to solve the problems. Okay, so உங்கள் வீட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வீட்டில் 2-3 பேர் இருக்கீங்க. கரெக்டாக? அம்மா வந்து சமையல் செஞ்சு எல்லாத்தையும் முடிக்கிறதுன்றது ஒரு ப்ராப்ளம். ஸோ வாட் she will do an approach or she will have a method. யார் ஃபஸ்ட்டு கிளம்புறாங்களோ அவங்களுக்கு முதல்ல பேக் பண்ணி கொடுப்பாங்க. கரெக்டாக? அண்ட் ஷீ வில் ஹாவ் அ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர், டெய்லி மார்னிங் ரொட்டீன் ஷீ வில் ஹாவ். ஓகே, ஸோ இதுதான் அது வந்து அம்மாவுக்கு பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம். ஸோ அதை வந்து ஒரு மெத்தட் அப்ரோச்சில் தான் ஷீ இஸ் கோயிங் டு சால்வ் தேட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த பாயிண்ட்ஸ் இன்க்ளூடட் ப்ராப்ளம் சால்விங். Next we are going to go for the first step in problem solving. The first step is analyzing the problem. Okay va? So first உங்களுக்கு இப்போ ஒரு client வந்து உங்ககிட்ட வந்து ஒரு query கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் யூ ஷுட் சிட் வித் த கிளையண்ட் அண்ட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் தேயர் நீட். அவங்க எதுக்காக அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம சிம்பிள் எக்ஸாம்பிள்னால் நம்ம ஸ்கூல் எடுத்துக்கலாம். உங்கள் ஸ்கூல், நீங்கள் படிக்கிற ஸ்கூல் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு ஆப் வந்து டெவலப் பண்ண போகிறாங்க. எதுக்கு? ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாலாம் போட்டு வைக்க, அதுக்கப்புறமா கேல்குலேஷன் மார்க்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஓகே, அந்த மாதிரி நிறையா விஷயத்துக்காக. ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா that person, whoever is going to develop the software, he will sit with the principal or someone, okay, and he or she will get all the information. உங்களுக்கு என்னெல்லாம் வேணும், வெறும் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணால் போதுமா, இல்லை அதில் கால்குலேஷன் பண்ணணுமா, அதில் பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி வேணுமா, ஓகே, பேரண்ட்ஸ்க்கு மெசேஜ் அனுப்புறது இருக்கணுமா, ஹோம்ஒர்க் இருக்கணுமா, ஓகே. ஸோ அந்த மாதிரி யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் analyze the problem and understand the problem. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.
Okay, the next is read and analyze the problem statement carefully to list principal components of the problem. Principal components அப்படின்றது exact point. Okay, ஸோ இப்போ நம்மளோட எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன ஸ்டூடெண்ட் இன்ஃபோ. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து யூ ஹாவ் டு நோ அபவுட் த ஸ்டூடெண்ட் இன்ஃபோ. ஓகே, next is mark. Okay, so next is message. So இதெல்லாம் தான் principal component, அதாவது இம்பார்ட்டண்ட்டாக வாட் எவர் யூ வாண்ட் இன் தட் பர்டிகுலர் சாஃப்ட்வேர், அதை வந்து யூ ஹாவ் டு அனலைஸ் அண்ட் லிஸ்ட் இட் டவுன். ஓகே சில்ட்ரன், அதை வந்து யூ ஹாவ் டு லிஸ்ட் இட் டவுன். The next is input that our program should accept and the output that it should produce. Okay, what and all will be the output you want and what are all the input it will be given. ஓகேவா? ஸோ இப்போது நம்மளோட எக்ஸாம்பிளில் எதெல்லாம் இன்புட்டாக இருக்கும், நம்ம என்னெல்லாம் இன்புட் கொடுப்போம், ஸ்டூடெண்ட்டோட நேமு, அவங்களோட அட்ரெஸ்ஸு, அதெல்லாம் இன்புட்டு. கரெக்டாக? அவுட்புட் என்னவாக இருக்கும், ஒரு ரிப்போர்ட் கார்டு ஜென்ரேட் பண்ணுறது. கரெக்டாக? இல்லைனா ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுனா அதுக்கு மெசேஜ் அனுப்புறது, இந்தந்த கிளாஸ்க்கு மட்டும் மெசேஜ் அனுப்புறது. ஓகே, இல்லை ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அவுட்புட். இன்புட் என்ன, நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. ஓகே, அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராப்ளம்னா யூ ஹாவ் டு அனலைஸ் இட் ப்ராப்பர்லி. ஓகே சில்ட்ரன், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அனலைசிங் த ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு டெவலப் அன் அல்காரிதம். ஓகே, அல்காரிதம் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. இட் இஸ் அ சொல்யூஷன் ரெப்ரசன்டட் இன் நேச்சுரல் லாங்குவேஜ். அதாவது நீங்கள் வந்து எக்ஸாக்டாக எழுதுவீங்க. இப்போ வந்து காமனாக நம்ம இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு ரைட் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ இன் ஸ்டெப்ஸ். ஓகே, வாட் எவர் யூ ஆர் கோயிங் டு டூ டு சால்வ் த ப்ராப்ளம். ஓகே, ஸோ அதை வந்து யூ வில் பி ரைட்டிங் இன் த ஸ்டெப்ஸ். ஓகே, தட் இஸ் கால்ட் அன் அல்காரிதம். ஓகே, அண்ட் இட் ஷுட் பி வெரி கிளியர். ஏன்னா இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி தான் யூ வில் பி ரைட்டிங் த கோடிங். ஓகேவா? அதனால திஸ் அல்காரிதம் ஷுட் பி வெரி வெரி கிளியர். ஓகே, அண்ட் ஒரு டென்டேட்டிவ் சொல்யூஷன் தான் உங்களால் ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ரிப்போர்ட் கார்டு ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம டென்டேட்டிவாக என்ன யோசிப்போம், ஓகே ஸ்டூடெண்ட் நேம் இருக்கணும், மார்க் இருக்கணும், அப்படி மட்டும்தான் யோசிப்போம். பட் இன்னும் கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணி இன்னும் கொஞ்சம் வந்து ரீஃபைன் பண்ண பிறகு வி வில் நோ, இல்லை அங்கே வந்து ஹைட்டு வெயிட்டெல்லாம் வந்து கொடுக்கணும், ரிமார்க்ஸ் கொடுக்கணும். ஓகே, அந்த மாதிரி நம்ம ஃபைனலாக தான் யூ வில் ஹாவ் அ டிசையர் சொல்யூஷன். ஓகே, ஸோ you will start with the tentative solution and refining until able to capture all the aspects of desired solution. நம்மளுக்கு தேவையான சொல்யூஷன் வர வரைக்கும் you will refine it. Okay, and the next one is choosing the most suitable solution. ஒரே ப்ராப்ளம்க்கு கண்டிப்பாக நிறையா சொல்யூஷன் இருக்கும். கரெக்டாக? இப்போ வந்து உங்கள் ஸ்கூலே வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ண போகிறாங்கன்னா ஓகேவா, உடனே வந்து ஒரே பர்சனுக்கு கொடுத்துட மாட்டாங்க. கரெக்ட்? they will call for different person and different person will give different solution. Whichever is best the school will choose. Exactly, that is what I am going to explain here. Okay, so whichever is the best solution, that only will be applicable. So these about the developing an algorithm. Developing an algorithmல உங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தெரியணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் திங் கோடிங். இந்த கோடிங் பார்ட்டில் தான் நீங்கள் வந்து ப்ரோக்ராம் எழுத போகிறீங்க. ஓகே, ஸோ கன்வெர்ட்டிங் த அல்காரிதம் இன்டு த ஃபார்மேட் விச் கேன் பி அண்டர்ஸ்டுட் பை த கம்ப்யூட்டர். நம்ம அல்காரிதம் எழுதினாலும் அந்த அல்காரிதம் வந்து கம்ப்யூட்டருக்கு புரியாது இல்லையா? யூ நோ தட் கம்ப்யூட்டர் வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் அவர் ஹோம் லாங்குவேஜ், தட் இஸ் பேசிக் லாங்குவேஜ். யூ ஹாவ் டு யூஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் which is understand by the computer. கம்ப்யூட்டருக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு தான் you have to give
instruction. So you will be converting the algorithm into the coding. நீங்கள் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்களோ, சிஓ, C++ஓ இல்லை பைத்தானோ எதுவோ, ஓகே, using different high level programming language. ஓகேவா? எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் whichever is comfortable for this particular algorithm அதை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரீகோடிங் த டீட்டெயில் அண்ட் டாக்குமெண்டிங் த சொல்யூஷன். ஓகே, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து எப்பயுமே கோடிங் எழுதுகிறப்போ, ஓகே, ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் உட்காந்து எழுதிட மாட்டீங்க. ஓகேவா? ஸோ கோடிங் எழுதின பிறகு யூ ஹாவ் டு டாக்குமெண்ட் இட். ஓகே, இந்த கோடிங்க்கு இந்த வந்து அவுட்புட் வந்திருக்கு. ஓகே, இதெல்லாம் இன்புட்டாக கொடுக்கணும். ஓகேவா? இதெல்லாம் இன்புட்டாக கொடுத்தா இப்படி அவுட்புட் வரும். ஓகே, ஸோ வாட் எவர் இஸ் டன் வில் பி டாக்குமெண்டட். ஓகே, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ நம்ம வந்து வேலை பார்க்குறோம், நம்ம போயிடுறோம். ஸோ அதுக்கப்புறமா அதை அப்டேட் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா த அதர் பர்சன் ஷுட் நோ, ரைட்? ஸோ அதனால தான் திஸ் டாக்குமெண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே சில்ட்ரன், ஸோ ஹெல்ப்ஃபுல் வென் ரிவைசிங் த ப்ரோக்ராம். சேம் திங். ஓகே, இப்போது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா திஸ் டாக்குமெண்டேஷன் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். ஓகே சில்ட்ரன், and the last part, the last step is testing and debugging. ஓகே, ஸோ நம்ம கோடிங் எழுதின பிறகு உடனே கொண்டு போய் அதை யூஸ் பண்ணிட முடியாது. ஓகே, யூ ஹாவ் டு செக் கரெக்டாக நம்ம இன்புட் கொடுத்தோமா, நம்ம டிசையர்ட் அவுட்புட் வருதா, இல்லை என்னென்ன சேஞ்சஸ் தேவைப்படுது. ஓகே, ஸோ தட் part will be done in this step, testing and debugging. Testing the program on various parameters. ஓகேவா? இது என்னென்னா டிஃப்ரெண்ட் இன்புட் கொடுத்து பார்ப்பாங்க. ஏதாவது தப்பு வருதா, கரெக்டான அவுட்புட் வருதா, நமக்கு தேவையான அவுட்புட் வருதா அப்படின்னு டிஃப்ரெண்ட் இன்புட், ஓகே, எல்லா விதமான பராமீட்டர்ஸ்லேயுமே இன்புட் கொடுத்து அவுட்புட் கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஓகே, next is should generate correct output within the expected time. ஓகேவா? ஸோ எந்த ஒரு தப்பும் இல்லாமல் எஃபிஷியண்ட்டாக எக்ஸ்பெக்டட் டைமில் அவுட்புட் வரணும். ஓகே, அதை வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே, ஜென்ரேட் அவுட்புட் ஃபார் ஆல் பாசிபிள் இன்புட். இந்த பாயிண்ட் தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். ஓகே, வாட் எவர் மைட் பி த இன்புட், ஓகே, இட் ஷுட் கிவ் த டிசையர்ட் அவுட்புட். ஓகே, அண்ட் also they will check for the syntax and logical error. ஓகே, ஸோ சின்டாக்ஸ் எரர் அப்படின்றது கோடிங்லேயே நீங்கள் பண்ணுற எரர். ஓகேவா? இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜுக்குன்னா அதுக்கு பர்டிகுலர் சின்டாக்ஸ் இருக்கும். கரெக்டாக இன்புட் ஸ்டேட்மெண்ட்னா இப்படி தான் எழுதணும், அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்னா இப்படி தான் எழுதணுன்ட்டு தேர் இஸ் அ ரூல். ஸோ அதில் ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னா that will be the syntax error. பட் வாட் இஸ் லாஜிக்கல் எரர்? லாஜிக்கல் எரர்ன்றப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, பட் இன்புட்டுக்கு ஏற்ற அவுட்புட் வராது. லாஜிக்காக நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங் ஸ்டெப்பில் தான் we will find out and correct that. Next is standardized testing to ensure software meets all business and technical requirement. ஓகே, ஸோ இப்போ உங்கள் ஸ்கூலில் இருக்கிற டெக்னிக்கலுக்கு ஆஸ்பெக்டுக்கு ஏற்ற மாதிரி இது இருக்கா? ஓகேவா? ஸோ ஒரு ட்ரையல் மாதிரி எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா? ஓகேவா? எல்லாமே ஃபஸ்ட்டே தே வில் செக். ஓகே, த நெக்ஸ்ட் இஸ் டெஸ்டிங் கண்டினியூஸ் till all the errors are identified and rectified. ஓகே, ஸோ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே அதை வந்து கொடுத்துட முடியாது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட ஆஃபீஸ்லேயே தே வில் செக் எல்லா இன்புட்டு. ரேண்டமாக நிறையா இன்புட் கொடுத்து ப்ராப்பராக அவுட்புட் வருதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளையண்ட் பிளேஸ்லேயே போய் தே வில் செக். ஓகே, ஸோ சில எரர்ஸ்லாம் இப்போ வந்து ஸ்கூல்லன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே மார்க் வாங்கியிருந்தால் யாருக்கு ஃபஸ்ட் ரேங்க் கொடுக்குறது அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் வரலாம். ஏன்னா நம்ம கோடிங்கில் என்ன எழுதியிருப்போம், யார் வந்து டோட்டல் மார்க் வந்து ஹையஸ்ட்டாக இருக்கோ அவங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க்குன்னு எழுதியிருப்போம் கோடிங். ஆனால் திடீர்னு பார்த்தா என்ன ஆகும்,
ரெண்டு ஸ்டூடெண்ட்டு ஒரே டோட்டல் வாங்குவாங்க. அப்போ என்ன பண்ணணும்? இந்த மாதிரி கடைசியாக சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கிளையண்ட் பிளேஸில் போய் அவங்கள ஒர்க் பண்ண விட்டு என்னென்ன தப்பு வருது, அது என்னென்ன கரெக்ஷன், ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் ப்ராப்ளம் சால்விங். ஓகே, அதாவது டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங் இதெல்லாம் ஃபுல்லாக முடித்து எந்த எரருமே வராது அப்படின்ன பிறகு தான் they will hand over the software. Okay children, so these are the important step in problem solving. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இப்போது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ப்ராப்ளம் சால்விங்னா என்ன, அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ்னால் என்னென்ன ஸ்டெப்பு: அனலைசிங் த ப்ராப்ளம், டெவலப்பிங் அன் அல்காரிதம், கோடிங், ஓகேவா, அண்ட் டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங் சாப்டர் வந்து உங்களுக்கு 11th இருக்குது. ஓகே, என்சிஆர்டி 11th. ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா யூ கேன் ஷேர் டு தெம் ஆல்சோ. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தெம். காமனாக எல்லாருமே கற்றுக்கலாம், பட் இந்த டாபிக் வந்து பர்டிகுலர்லாக 11th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ணவங்களுக்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, அண்ட் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை channel. Thank you students.